ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து ஓஎஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஓஎஸோட வேலை என்னன்னா ஹோல் கம்ப்யூட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஓஎஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஓஎஸ் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் பிரிண்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே சிஸ்டமில் ஓஎஸ் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கும். பர்டிகுலர் ஹார்ட்வேர்க்கும் சாஃப்ட்வேர்க்கும் ரெக்வஸ்ட் பண்ணும். ரெக்வஸ்ட் பண்ண உடனே அந்த பர்டிகுலர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஓஎஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் சொல்கிறாங்க, த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜஸ் ஆல் தி அதர் ப்ரோக்ராம் தட் ரன் ஆன் பிசி. எல்லா ப்ரோக்ராமும் ரன் பண்ணுறதுக்கு இந்த ஓஎஸ் யூஸ் ஆகுது. The operating system provides service to program and the user, including file management, memory management and printing. இந்த ஓஎஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் ப்ரோக்ராமுக்கும் யூஸருக்கும் இந்த ஓஎஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஃபைல் ஹேண்டலிங்க்கும் மெமரிக்கும் பிரிண்டிங்க்கும் எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலுமே இந்த ஓஎஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு ப்ராசஸ்க்கும் இந்த ஓஎஸ் வந்து சிஸ்டமை ரெக்வஸ்ட் பண்ணும். இந்த பர்டிகுலர் பெர்ஃபார்ம் வந்து செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணும். இதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மல்டி டாஸ்கிங். ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சிஸ்டமில் இந்த இன்டர்நெட்லேருந்து ஒரு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம பிரிண்ட்டும் எடுக்கலாம். இதுதான் வந்து மல்டி டாஸ்கிங் சொல்கிறது. மோர் தென் 2 ஒர்க்ஸ்ன்னு சொன்னாலே அது மல்டி டாஸ்கிங்கில் வந்துடும். இந்த மல்டி டாஸ்கிங்கில் 2 டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று கோஆப்ரேட்டிவ் அண்டு ப்ரிமிட்டிவ். அதுதான் சொல்கிறாங்க பாருங்கள். மல்டி டாஸ்கிங் இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் ரன்னிங் மல்டிபிள் ப்ராசஸ் சைமல்டேனியஸ்லி. A multitasking OS let you run multiple programs at the same time. The multitasking you can do several jobs at one time, such as printing has document while the document file is downloading from the internet. டவுன்லோட் பண்ணிக்கிட்டே நம்ம ஃபைல்ஸை பிரிண்ட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்ன மாதிரியே இது ஓஎஸில் மட்டும் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இமேஜை பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். நெட்லேருந்து ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணுதா, சேவிங் ஆஃப் நியூ ஐடி சம்திங் ஒன்று காமிருக்கா, பாக்ஸாக ப்ளூவில் போதா, அது வந்து இன்டர்நெட்லேருந்து ஒரு ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். கீழே பாருங்க, ஹெச்பி லேசர் ஜெட் 4Lன்னு இருக்கா, அதில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம பிரிண்டிங் கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம மல்டி டாஸ்கிங் சொல்கிறது. எல்லாமே நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு டேப் நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணோம்னு நம்ம பண்ணிக்கலாம். இது பேர் தான் மல்டி டாஸ்கிங் சொல்கிறது. இந்த ஓஎஸ் நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் மேனேஜிங் ஃபைல்ஸு. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஃபைல்ஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கீப் ட்ராக் ஆஃப் ஆல் தி ஃபைல்ஸ் ஆன் ஈச் டிஸ்க். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வந்து ஒரு ஃபைல்ஸையும் வந்து டிஸ்கில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அது எப்படி சேவ் பண்ணி வைக்கணும், ஹைராரிக்கல் ஃபைல் சிஸ்டமில் சேவ் பண்ணி வைக்கும். ஹைராரிக்கல் மீன்ஸ் ட்ரீ ஃபார்ம்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்டரில் சேவ் பண்ணி வச்சுக்கும் இன் லாஜிக்கல் மேனர். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் நம்ம ரெடி பண்ணணும். ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிடுவோம். அதுக்குள்ளே நம்ம ஒரு செக்ஷன்ஸ் இருக்கும். +1A +2B அப்படி நிறையா இருக்கும். அதுமாரி சப் ஃபோல்டர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸு கிளிக் பண்ணால் அது ஓப்பன் ஆன உடனே 10th 11th 12th இருக்கும். ஆனால் 10th நம்ம கிளிக் பண்ணோம்னா 10th A 10th Bன்னு வரும். அதுதான் சப் ஃபோல்டர்னு சொல்கிறாங்க. இது வந்து லாஜிக்கல் மேனராக அது சேவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஹைராரிக்கல் ஃபார்மு. நீங்கள் அந்த இமேஜை பாருங்கள், அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ட்ரீ ஃபார்மில் இருக்கும். ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்ணோடனே அது கீழே வந்து 6 ஃபோல்டர் க்ரியேட் ஆகுது. அதுலேருந்து 2 க்ரியேட் ஆகுது பாருங்கள். நம்ம எத்தனை வேணால் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஹைராரிக்கல் ஃபார்மில். இதுதான் ஓஎஸோட ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட்டு ஓஎஸில் மேனேஜிங் ஹார்ட்வேர்ஸை பார்க்க போகிறோம். மேனேஜிங் ஹார்ட்வேர்ஸ் என்னன்னா, நம்ம ஒரு ஹார்ட்வேர் பீசஸும் வந்து சிபியு கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் பர்ஃபார்மன்ஸில் யூஸ் பண்ணுறது சிபியு வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம பார்த்துருக்கோம்.
அதேமாரி இந்த ஓஎஸோட வேலை என்னன்னா, இந்த ஓஎஸ் வந்து சிபியூ கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அது ரெக்வஸ்ட் கொடுத்து சிபியூ இந்த வேலை செய்ய வைக்கும். புரியுதா? அதான் சொல்கிறாங்க, த ஓஎஸ் யூசஸ் interrupt request to maintain organized communication with the CPU and other piece of hardware. Next என்னன்னா, each hardware device is controlled by a pieces of software called a drive which allows the OS to activate and use the device. ஒரு ஹார்ட்வேரும் வந்து எது மூலியமாக கண்ட்ரோல் ஆகுது? சாஃப்ட்வேர் மூலியமாக கண்ட்ரோல் ஆகுது. அதாவது டிரைவர்னு சொல்லுவாங்க. இந்த ஓஎஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும், இந்த டிவைஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஓஎஸ்ஸாக வந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கே போகும்னா சிபியூக்கு போகும். இந்த சிபியூ வந்து ஒரு சாஃப்ட்வேரையும் ஹார்ட்வேரையும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் அந்த பர்டிகுலர் வேலையை செய்ய வைக்கும். இந்த ஓஎஸோட வேலை என்னன்னா, ஒரு சாஃப்ட்வேரையும் கம்ப்யூட்டர் கூட லிங்க் பண்ணி வச்சுட்டு ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணி அந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமை பர்ஃபார்ம் பண்ணுற வைக்கிறது தான் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட வேலை. நான் ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓஎஸ் தான் ஒரு பாஸ் மாரி. இந்த ஓஎஸ் வந்து சிபியூக்கு வந்து ஆர்டர் போடும், இந்த வேலையை பண்ணு அந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடும். அந்த சிபியூ வந்து ஸ்டாஃபுக்கு வந்து ஒர்க் கொடுக்குற மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாம் ஒரு ஸ்டாஃப்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிபியூ வந்து மீடியேட்ரு. ஓஎஸ் என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலையை சிபியூட்ட சொன்னால் இந்த சிபியூ வந்து பர்டிகுலர் டாஸ்க்கை வந்து இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எதை சொன்னால் அந்த பெர்ஃபார்ம் வந்து பண்ணி முடிச்சிடும். இதுதான் வந்து ஓஎஸோட வேலை.